ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் மசாலா வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூன்லேயே இதை கட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம குக்கர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாக வீட்லேயே செய்கிறதுன்னுட்டு தான் காமிச்சிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை இது போல் நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளியை நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு அரை எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அதோட 3 ஏலக்காயும், 1 பிளாக் ஏலக்காய், 2 பலவ இலை, 4 லவங்கம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அது கூடவே தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் மசாலா செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கிற மட்டனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் கடைசியாக இதில் எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து பிழிஞ்சு விடணும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையெல்லாம் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலரி விடணும். இப்போ இந்த பொருட்களெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஊறணும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இதை ஊற வைக்கலாம். இது ஊற வைக்கிற டைமில் இதை நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து, நெய் கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகி காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பலவ இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும், இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நல்லா கலர் மாறிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாயும் 3 பச்சை மிளகாய் தான், இதையும் சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்து ஒரு 30லேருந்து 40 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம ஊற வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கணும். இப்போ இது போல் தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆனது அது கம்ப்ளீட்டாக அப்படியே சேர்த்துக்கணும். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எண்ணெயோடு வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது வேகிறதுக்காக ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு இப்போ நான் இதை மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடணும். 20 நிமிஷம் இது தண்ணியில், மட்டனில் இருக்கிற தண்ணி, அப்புறம் நம்ம சேர்த்துருந்த தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஜூஸியாக இது மிக்ஸ் ஆகியிருக்கு. ஒரு தடவை இதை நான் கலரி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நான் இதை வேக விடுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இது தண்ணியெல்லாம் கொஞ்சமாக சுண்டிருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலா பவுடரெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக மட்டனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது வேகிறதுக்காக இதை நம்ம கொதிக்க விடணும். இப்போ நான் மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு மட்டன்லேருந்து. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு தடவை 1லேருந்து 2 தடவை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கிற டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுன்னு இருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு ஆயிருக்கு, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ தக்காளி நல்லா கொதித்து மட்டனோட மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க விடணும். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா இது கொதிச்சிருக்கு. ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இது இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு, மட்டனோட சேர்ந்துடுச்சு, தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 250 ml சுடு தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணி ஹாட்டாக இருக்கணும், சில்லு தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி சில்லுன்னு இருந்தால் கொதிக்கிற கன்சிஸ்டன்சி மாறிடும். இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஃப்ளேமோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொதிக்க வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் கொதிக்க வச்சுருந்து தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு, கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். கடைசியாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடி ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமில் விட்டு அடுத்ததாக இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்பூனாலேயே இதை நம்ம பிரேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பூனாலேயே கட் பண்ணலாம். அந்தளவுக்கு இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது, சுட இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்விங்காக எடுத்துக்கலாம். இதோடைய வாசனையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதோடு இல்லாமல் இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் குல்ச்சா, நான், ரோட்டி, பரோட்டா, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். சாதத்தோடையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.